வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பம்பா. உங்க பிரசன்ன சோழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பம்பா. உங்க பிரசன்ன சோழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. என் ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. நல்ல ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. என்னை நீச்சலாலமே ஐயா அழைத்து செல்வீரே. என்னை நீச்சலாலமே ஐயா அழைத்து செல்வீரே. உங்க வேதத்தோடு அந்த மோச பார்த்த முகத்தை எனக்கு பார்க்க ஆசப்பா. உங்க கிருபையாலே உமது முகத்தை காட்டும் ஏசப்பா. அந்த மோச பார்த்த முகத்தை எனக்கு பார்க்க ஆசப்பா. உங்க கிருபையாலே உமது முகத்தை காட்டும் ஏசப்பா. நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேனே. நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேனே. உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேனே. உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேனே. உங்க வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பம்பா. உங்க பிரசன்ன சோழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பம்பா. உங்க பிரசன்ன சோழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. நல்ல ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. நல்ல ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. என்னை நீச்சலாலமே ஐயா அழைத்து செல்வீரே. என்னை நீச்சலாலமே ஐயா அழைத்து செல்வீரே. உங்க வேதத்தோடு ஆண்டவரே உங்க சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிற அனுபவத்துல எங்க நிரப்புங்க. உங்க பிரசனத்துல நாங்கள் இன்னும் ஆண்டவரை காத்திருக்கிற உங்க பிரசனத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் ருசிக்க ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தால் நாங்கள் நிரம்பி இருக்கிற அந்த கிருபையினால எங்கள் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே இந்த நல்ல ஒரு ஆராதனையை கர்த்தர் இதுவரைக்கும் ஆசிரியத்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆராதனை எல்லா காரியங்களும் கர்த்தர் கிருபையாய் ஆசிரியத்து வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. நீர் என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ உங்களுடைய வார்த்தை மாத்திரம் எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரட்டும். ஆவியானவரை நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே பால் ஸ்டீபனுடைய வார்த்தை ஒன்றத்துக்கும் பிரயோஜனப்படாது. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரட்டும். ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீர் ஆண்டவரை பக்குவப்படுத்துவீராக. நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இந்த வசனம் 100 மடங்கு பலன் கொடுக்க ஆவியானவர் எங்கள் இருதயத்தை நீர் ஆண்டவரை ஆட்கொள்வீராக, ஆளுகை செய்யாக. சத்துருவானவன் வசனத்தை பொறுக்கி விடாதபடிக்கு ஆண்டவரை சத்துருடைய கிரிகள்ல முறியடித்து போடுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வசனம் நமக்கு தெரிந்திருக்கும். ஆகாய் 1:8 நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆலயம் இல்லாத அந்த நாட்களிலே இங்கே தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், நீங்கள் மலையில போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து நீங்கள் ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள். அதனால் அதன் பேரில் ஆலயத்தை கட்டுகிறதின் பேரில் நான் எப்படி இருப்பேன்? பிரியமாயிருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருக்கு எது பிரியம் என்கிற தலைப்பிலே நாம் சுருக்கமாய் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு எது பிரியம்? ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துல பிரியம் இருக்கும். மனுஷர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்துல பிரியமா இருக்கும். பொதுவாக ஒரு சிறு பிள்ளைகளுக்கு என்ன பிரியம்னா, ஸ்கூலுக்கே போக வேண்டாம், வீட்லயே இருந்துட்டு எப்பொழுதும் விளையாடிக்கிட்டே இருக்கலாம், கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு வீட்டுல இருந்துட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஸ்கூலுக்கு போக கூடாது. அது சிறு பிள்ளைகளுடைய அது விருப்பமாய் இருந்தது. டீனேஜ் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், டீனேஜ் வாலிப வயசு, இந்த வயசுல எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அவங்களுக்கு என்ன விருப்பம்னா,
அப்பா அம்மா நம்ம ஒன்னும் சொல்லக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம விரும்புகிறோமோ எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற வேண்டும். அது எல்லாரும் இல்ல, சிலர். இஷ்டத்திற்கு நம்ம போக வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு காரியத்தெல்லாம் செய்யணும். என்னென்னலாம் விருப்பமோ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, யாரும் ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. பெற்றோர்களும் ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. அவங்க இஷ்டம் போல சொல்லுவாங்க, அவுத்து விட்ட கழுதையை போல அவங்க அலைந்து திரிய வேண்டும் என்று டீனேஜ் வாலிபர்கள் இவர்களுக்குள்ளாக இது பிரியமா இருக்கும். 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள், 30 வயசுக்கு அதிகமானவர்கள், திருமணமானவர்கள், அவர்களுக்கு என்னன்னா நல்ல வேலை, நல்ல வேலையில செட்டில் ஆகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், நல்ல அதிகாரத்துல இருக்கணும், நல்ல பதவியில் இருக்கணும், நல்ல பிசினஸ் பண்ணணும், கை நிறைய சம்பாதிக்கணும், தொழில நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வருமானத்தை பார்க்கணும், லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும், நல்ல காரு நல்ல வீடு என்று சொல்லி நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும். இது 30ல இருந்து ஒரு 50-60 வயதுக்குள்ள உள்ளவர்களுடைய விருப்பம் எல்லாம் இதுதான் இருக்கும். 60 வயது பிறகு பார்ப்பீர்கள் என்றால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் அனுபவிச்சாச்சு, என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், நல்ல தூக்கம் வந்தா போதும், சாப்பிட்டு நிம்மதியாய் குடும்பத்திலே காணப்பட்டால் போதும். ஏன்னா இங்க நிறைய பேர் பெரியவங்க சொல்ற குடும்பத்துல நிம்மதியே இல்லை பிரதர், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிமித்தம் எனக்கு சமாதானமே இல்லை. நிறைய முதிர் வயதானவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுது, சமாதானமே இல்லை, பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை. நல்ல சமாதானம் இருந்தா போதும், நல்ல சாப்பிட்டு நல்ல தூங்கினா நல்ல நிம்மதியா இருந்தால் போதும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், இதுலதான் அவங்க பிரியப்படுகிறார்கள். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரியம் இருக்கும். ஆனால் வேதத்திலே கர்த்தருக்கு என்ன பிரியனா, அவருடைய ஆலயத்தை கட்டுவதிலே அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆலயங்கள் இல்லாத இடத்திலே ஆலயத்தை கட்ட ஆண்டவர் விரும்புகிறார். ஜனங்கள் இப்படிப்பட்ட ஆராதனையில் எப்படி கூட முடியும் என்றால், இப்படிப்பட்ட ஆலயம் இருக்கும் போது ஜனங்கள் கூடி வந்து அங்கே ஆராதிக்க முடியும். சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக சபை, ஆலயம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம், இப்போது திருச்சபை என்று நம்ம சொல்லுகிறோம். இந்த ஆலயத்தை கட்டுகிறதுலே ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆலயத்தை கட்ட என்ன வேணும்? மரம் வேணும். ஆலயத்தை கட்ட உதாரணத்துக்கு மண் வேணும், இந்த சிறு சிறு கல் ஜல்லி வேணும், செங்கல் வேணும், வேற என்ன வேணும்? மரம் வேணும், சிமெண்ட் வேணும், இரும்பு கம்பிகள் வேணும். இப்படிப்பட்ட எல்லா பொருளும் வைத்துதான் ஒரு ஆலயத்தை கட்ட முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆலயம் என்று எதை சொல்லுகிறார் என்றால் நம்மை குறித்து அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லுகிறார், ஆலயம் யார் என்றால் நீங்கள் தான் அந்த ஆலயம். எதற்காக இந்த ஆலயம் என்றால் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது. எதற்கு இந்த ஆலயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் தங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த ஆலயத்தை கரைப்படுத்தாதீங்க, இந்த ஆலயத்தை அசுத்தப்படுத்தாதீங்க என்றுதான் 1 கொரிந்தியர் 3:17 சொல்லி இருக்குது. பாருங்க, தெளிவாய் இங்கே பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3:17, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவனே கெடுப்பார். இந்த தேவனுடைய ஆலயத்தை பாவம் செய்து விபச்சாரம் பாவம் செய்து, வேசித்தனம் பாவம் செய்து, விக்கிரக ஆராதனை பாவம் செய்து, இன்னும் ஆண்டவர் பிரியமில்லாத குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் அலைந்து இந்த ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டி இருக்கிற இந்த ஆலயத்தை கரைப்படுத்தி பாவப்படுத்தும் போது ஆண்டவரே அவனை கெடுப்பார். அடுத்த வாசிங்க 3:17, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் நீங்களும் நானும் தான். ஆகையால் இந்த ஆலயம் ஆகிய இந்த சரீரத்தை நாம் முதலாவதாக பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சரீர பிரகாரமான இந்த ஆலயத்தை கண்ணும் கருத்துமாய் பார்த்து பாதுகாத்துக் கொள்வாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒட்டடை இல்லாம தூசி இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வாங்க.
ஆடு மாடு உள்ள நுழையாதபடிக்கு, நாய்கள் உள்ள நுழையாதபடிக்கு ஆலயத்தை எப்படி கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்துக் கொள்வாங்க. எந்த ஆலயத்திலாவது மாடை உள்ள விட்டு நாயை உள்ள விட்டு அசிங்கம் பண்ண விடுவாங்க? பார்த்திருக்கீங்களா? விட மாட்டாங்க. ஆலயத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும், ஆலயத்துல சுத்தமா இருக்கணும், ஆலயம் மிகவும் சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுல மிகவும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஆனால் தங்களுடைய ஆலயத்தை கண்ட மாதிரி அசுத்தங்களினால நிறைய பண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆலயத்தின் மீது இருக்கு, அது கட்டடமாகிய ஆலயத்தின் மீது சிலருக்கு பக்தி வைராக்கியம் இருக்கும், ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. நான் பார்த்தது உண்டு. ஆலயத்துல ரொம்ப பரிசுத்தமா இருக்கும், அது நல்லது, நான் அதை ரொம்ப விரும்புவேன். ஆண்டவர் நம்ம கூடி ஆராதிக்கிற ஆலயம் வந்து பரிசுத்தமா இருக்கணும், ரொம்ப நீட்டா இருக்கணும்னு நான் அதை ரொம்ப விரும்புவேன். அதே நேரத்துல ஆவியானவர் தங்குகிற இந்த சரீரமாக ஆலயமும் மிகவும் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார், தேவன் அதில் விரும்புகிறார். தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயமாகிய சரீரமாகிய ஆலயமாகிய இது பரிசுத்தமாய் காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆலயத்தில் ஆண்டவர் பிரியப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்று சொல்லப்பட்ட இந்த சரீரமாக ஆலயத்திலே ஆண்டவர் பிரியப்பட வேண்டும் என்றால், இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் சில காரியங்கள் தேவை. எப்படி சரீர பிரகாரமான இந்த ஆலயங்கள், இந்த கட்டடங்கள் கட்டப்பட நம்ம சொன்ன மணல் வேண்டும், ஜல்லி வேண்டும், இரும்பு வேண்டும், சிமெண்ட் வேண்டும், செங்கல் வேண்டும், மரம் வேண்டும், இதெல்லாம் வேண்டும். இருந்தால்தான் இந்த மாதிரி ஆலயத்தை கட்ட முடியும். அதே போல சரீரமாக இந்த ஆலயத்தை கட்ட பரிசுத்தம் முதலாவதாக முக்கியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தம் மிகவும் முக்கியமா இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு அது சித்தமாய் இருக்குது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வேண்டும் என்பதே தேவனுக்கு சித்தமாய் இருக்கு. ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அதில் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இஷ்டம் போல வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சிக்கல, இஷ்டம் போல பாவம் செய்வதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சிக்கல. இந்த சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 நமக்கு தெரியும், நன்றாக தெரிந்த ஒரு வசனம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல 15-16 வாசிப்போமா? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். நாம் பரிசுத்தமா வாழ்வதிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார். நம்ம எல்லாரும் பெற்றோர்கள் வந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்க பரிசுத்தமா வாழணும்னு நம்புவோம். நம்ம பிள்ளைங்க அசுத்தமா வாழணும் எந்த பெற்றோராவது விரும்புவாங்க? நம்ம பிள்ளைங்க இஷ்டம் போல குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் அசுத்தமான காரியங்களை செய்ய எந்த பெற்றோரும் நம்ம விரும்பவே மாட்டோம். அதே போல நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றுதான் தகப்பன் விரும்புகிறார். பொல்லாதவர்களாகிய நாம 1000 தவறு செய்வோம், 1000 தவறு செய்திருக்கிறோம் நம்முடைய ஏஜ்ல எல்லாம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? பிள்ளைங்களை அது செய்யாத, நம்ம செய்த காரியம் எல்லாவற்றையும் இன்னைக்கு ஒரு காரியத்தை கூட பிள்ளைகளை செய்ய நம்ம விரும்பவே மாட்டோம். நம்ம 1000 தவறு 1000 பாவம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் பிள்ளைங்க அந்த தவறு செய்யக்கூடாது, பிள்ளைங்க அந்த பாவம் பண்ணக்கூடாது என்பதை நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம அநேக பொய் பேசிருக்கலாம், ஆனா பிள்ளைங்க பொய் பேசக்கூடாது சொல்றமா இல்லையா? சொல்லுங்க, சொல்றமா இல்லையா? நீ எவ்வளவு வேணா பொய் பேசுறா, இஷ்டத்துக்கு பொய் பேசிட்டு அலையடா அப்படின்னு நம்ம சொல்வது இல்லை. பொய் பேசாத, திருடாத. நான் சின்ன வயசுல நிறைய திருடி இருக்கேன், சேலஞ்ச் பண்ணி திருடி இருக்கேன். என்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணா பெட் கட்னா அது எவ்வளவு பெரிய காரணம் செஞ்சிருவேன். அப்படிப்பட்ட மோசமான புத்தியோடு இருந்தவன். உதாரணத்துக்கு ஒரு கடையில ஒரு பொருளை திருடிட்டு வா, சேலஞ்ச் பெட் கட்டுவாங்க, எப்படியும் திருடிட்டு வந்துடுவேன். அவ்வளவு டெக்னிக்கலா கையாண்ட. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு ₹1 தெரியாதனமா கொடுத்தா கூட திருப்பி கொடுத்துட்டு ₹1 சரி. அல்லேலூயா. அந்த சுபாவத்தை ஆண்டவர் மாற்றுகிறவர். அப்படி இன்னைக்கு என் பையனை நான் திருடுன்னு சொல்ல வேண்டாம், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். திருடுறது ஒரு நாளும் ஆண்டவருக்கு பிடிக்காத, ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள். அப்படி நான் செய்த தவறை, நான் குடித்து வெறித்தவன், துன்மார்க்கமாய் அலைந்தவர், இன்னைக்கு என் மகனை அந்த யோசனை கூட வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன், அந்த எண்ணமே வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம்
அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய நாம், அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய நாம், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனமாகிய நாம், அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நம்ம வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் மிகவும் முக்கியம். இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் நம் மீது பிரியமா இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் மிகவும் மிக முக்கியம். இரண்டாவதாக வேதம் சொல்லுங்க, சங்கீதம் 69 30 31 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவர் எதுல பிரியப்படுகிறார்? இந்த ஆலயம் கட்டப்பட ஆண்டவர் எதுல பிரியப்படுகிறார்? சங்கீதம் 69 30 31 தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் இரிக்குளமும் இல்ல காலை எருதை பார்க்கலாம், இதுவே கர்த்தருக்கு பிரியம். என்னவென்றால், கொம்பும் விரிக்கமும் உள்ள எருதை பார்க்கலாம். அதாவது உயர்ந்த பலி, பழைய ஏற்பாட்டு காலத்துல அது உயர்ந்த பலியாய் காணப்பட்டது. எருது, இந்த மாடு, இப்படிப்பட்ட பலியை காட்டிலும் ஆண்டவர் விரும்புகிற அந்த பலி என்னவென்றால் ஸ்தோத்திரம் செய்வது. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் பாடி ஸ்தோத்திரம் செலுத்துவதிலே தேவன் பிரியமுள்ளவராயிருக்கிறார். இந்த ஆலயத்திலே ஆண்டவர் பிரியமாயிருக்க வேண்டும் என்றால் இந்த ஆலயத்தில் முதலாவதாக பரிசுத்தம் காணப்படணும். இரண்டாவது, தேவனை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற அந்த ஜீவியம் காணப்பட வேண்டும். அதனால் கட்டப்பட வேண்டும். தேவனை ஆராதிக்கிற ஆராதனை மூலமாக, துதிக்கிற துதிபலி மூலமாக, தேவனை ஸ்தோத்தரிக்கிற அந்த உதடுகள் மூலமாக இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இப்போதும் எப்போதும் தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் செலுத்தப்படுவோம் என்று சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 13:15 நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, ஆண்டவரை துதிக்கிற துதி நம்முடைய உதடுகளே காணப்பட வேண்டும். ஆண்டவரை துதிக்கிற அந்த ஸ்தோத்தரிக்கிற அந்த இறுதியை நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியிலே ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஏன் ஸ்தோத்திர பலியில் ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50:23, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆகையால் அதுல தேவன் பிரியப்படுகிறார். இன்னைக்கு நிறைய நேரத்துல வாயில ஸ்தோத்திரமே வருதில்லை. ஆராதனை நேரத்திலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் வருதில்லை. ஏதோ ஏனோ தனமா நிப்பாங்க. ஆராதனை நேரத்துல ஆண்டவரை பாடி துதிக்கிற நேரத்துல அப்படியே அவங்க யாருக்கோ பாடுறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க அப்படி ஆடியன்ஸ் மாதிரி நிறைய இடத்துல நான் பார்ப்பேன். ஆடியன்ஸ் மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க யாருக்கோ பாடுறாங்க, அவங்க பாடிட்டு போட்ட நமக்கு அதுக்கும் சம்மதமே இல்லை என்று சொல்லி சிலர் அப்படிலாம் இருந்து கொண்டிருப்பாங்க. அப்படி அல்ல. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் ஆண்டவரை உதடுகளிலிருந்து அல்ல, உள்ளத்திலிருந்து ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஏசாயா 43:21 தெளிவா சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களா. ஆண்டவரை துதிக்கத்தாங்க நம்மை ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்ததான் நம்முடைய வாழ்க்கையமாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் என்று இந்த வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. அவர் நம்மை ஏற்படுத்துகிற நோக்கமே அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க. இந்த பாடல்களை சொன்ன உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவரை ஆராதிக்கத்தான், அவரை துதிக்கத்தான், அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தத்தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார் என்றதான அந்த நாலேஜ் நமக்கு இருக்க வேண்டும். அவரை உள்ளத்திலிருந்து அவரை ஆராதிக்கணும். ஆண்டவர் அதுல பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். பரலோகத்துல 24 மணி நேரமும் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஓய்வில்லாமல் 24/7 ஓய்வில்லாமல் கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தவான்களும் கோடான கோடி தேவதூதர்களும் அவர் பரிசுத்தர் 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 என்று அவரை தொழுது கொண்டு அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு ஆண்டவரை துதிக்க நேரம் இல்லை, ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு அநேக நேரத்துல நேரம் இல்லை. ஏன்னா நம்ம பயங்கர பிஸி ஆயிட்டோம். தேவ சமூகத்துல காத்திருந்தீங்களா? நேரம் இல்ல. ஜெபம் பண்ணீங்களா? நேரம் இல்ல. பைபிள் வாசிங்களா? நேரம் இல்ல. ஆராதனைக்கு போக நேரம் இல்ல. ஓப்பனா சொல்லுவாங்க சிலர், நேரம் இல்ல பிரதர். அப்ப ஆண்டவர் சொல்லாரு, உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு நேரமே இல்லை.
ஆண்டவரை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நேரம் இருக்காது. ஜெபம் பண்றதுக்கு, தேவ சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு, ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவரை எப்படி நம்ம நேரம் கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்பார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. அதனால முடிந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும். நேரம் கொடுத்து உட்கார்ந்து ஆண்டவரை துதிக்கணும். நல்ல பாடல்களை பாடி, நல்ல ஆவிக்குரிய பாடல்களை பாடி ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரை பாடி நம்ம துதிக்கும் போது, அவருக்கு ஆராதனை செலுத்தும் போது, ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் மகிமைப்படும் போது நம்மை மகிமைப்படுத்துவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நல்ல, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பாடல்களை சொன்ன நல்ல ஆவிக்குரிய பாடலா பாடணும். நல்ல அவர்கள் பாடினவர்கள் நல்ல ஒரு ஆட்களா, சாட்சியா வாழ்றாங்களா, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றாங்க, அவர்களை நம்ம பார்க்க வேண்டும். எல்லா பாடலும் பாடிடக்கூடாது. எல்லா வரிகள் நல்லா இருக்குது, பாடல் நல்லா இருக்குது, ராகம் நல்லா இருக்குது, மியூசிக் இசை நல்லா இருக்குது, எல்லா பாடலும் பாடிவிடக் கூடாது. இந்த நாட்களில் கவனமா இருக்கணும். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்ற மாதிரி இன்னைக்கு நல்ல பாடகர்களை இன்னைக்கு நம்ப முடியல. ரொம்ப கவனமா இருக்கணும். பாடகர்கள் அவர்கள் சாட்சியா இருக்கிறாங்க, சத்தியத்தின்படி வாழ்கிறார்களா, சத்தியத்தை கை கொள்ளுகிறார்களா? ஒரு பாட்டு பிரபலம் ஆயிட்டா போதும். நம்ம ஆட்களும் பண்ற ரொம்ப எனக்கு வேதனையான காரியம். ஒரு பாட்டு பிரபலம் ஆயிட்டா போதும். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, அவன் அபிஷேகம் பட்டிருக்கிறானா, சாட்சியா வாழ்றானா, அவன் சத்தியத்துல நிக்கிறானா, சத்தியத்தை போதிக்கிறான், அதெல்லாம் பார்க்கறது இல்ல. யூடியூப்ல ஒரு பாட்டு பிரபலம் ஆயிடுச்சு, உடனே கூப்பிடு. எத்தனை பேர் வஞ்சிக்கப்படுறாங்க. கோயில்பட்டியில சில வருஷத்துக்கு முன்பாக ஊழியத்துக்கு சென்ற போது ஒரு போதகர் கண்ணீர் வடித்தார். ஒரு நல்லா இருந்தான் பிரதர், நம்ம சபையில இருக்க வரைக்கும் சத்தியத்தை கேட்டு நல்லா இருந்தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரன் வந்தான், பாடகர் வந்தான், பாட்டுக்காரன் வந்தான், அங்க போயிட்டு வந்து தலை கட்டிங்க மாத்திட்டான் பிரதர். வேதனையோட சொன்னார், தலை ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு, கன்றாவியா இருக்கு அவனை பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைல. இன்னைக்கு நிறைய அப்படிதான் இருக்கு. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, அதெல்லாம் தெரியாது. அவனை கூப்பிடு, அவன் வந்தா ஒரு 50 பேர் வருவாங்க, புதுசா 100 பேர் வருவாங்க. அவன் நல்லா வந்து குத்துப்பாட்டை பாடிட்டு நல்லா பாடி நல்லா ஆட்டம் போட்டுட்டு அவங்க புதுசா வரங்க என்ன செய்வாங்க, நல்ல 3 மணி நேரம் சினிமால என்ஜாய் பண்ண மாதிரி, சினிமாவுக்கு போய் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நல்லா என்டர்டைன் பண்ண மாதிரி பண்ணிட்டு அப்படியே போவான். அந்த ஆத்மா ஒரு நாள் ரட்சிக்கப்படாது. ஆட்டத்தினால பாட்டத்தினால வருகிற ஆத்மா ஒருபோது ரட்சிக்கப்பட முடியாது. உண்மையாய் சத்தியத்தில் மூலமாக ரட்சிக்கப்படுகிற ஆத்மா தாங்க ரட்சிக்கப்படும். எனக்கெல்லாம் யாரும் அப்படி ஆட்டம் போட்டு பாட்டம் பாடி டான்ஸ் ஆடி குத்துப்பாட்டு பாடிலாம் என்ன ரட்சிப்புகள் நடத்தல. ஆண்டவரை சந்தித்தார், ரட்சித்தார். அல்லேலூயா. சமீபத்துல இப்ப 2 நாள் முன்னாடி பார்த்தேன் யூடியூப்ல ஒரு ஊழியக்காரர் புதுசா திடீர்னு பார்த்தேன். ஜெபத்தோட்ட அந்த காளையர் கோயில்ல அவரை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒரு வாலிபர் கூட்டத்துல. சினிமா குத்துப்பாட்டுக்கும் அதுக்கு சம்மதமே இல்லை. கேட்ட கிராமிய பாடல் மூலமா ஆத்மாவை ரட்சிக்கக்குள்ளாக நடத்துறாராம். கிராமிய பாட்டு, வெறும் குத்துப்பாட்டு. அவர் பாட்டு பாடினா கூட பரவாயில்ல, டான்ஸ் அதை விட மோசம். அந்த யூத் பாய்ஸ்களை கேர்ள்ஸ்களை என்ன ஆர்ப்பரிப்பு பண்றீங்க, எவ்வளவு சந்தோஷம், கை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. நான் சொல்றேன், அதுல இருக்க ஒண்ணு கூட தேராது. இந்த ஆட்டத்துக்கு இந்த பாட்டத்துக்கு குத்துப்பாட்டுக்கு அவன் ஆன டான்ஸும் ஐயோ அவ்வளவு அருவருப்பா இருக்குதுங்க. அவ்வளவு இந்த சாவுக்கு சென்னையில நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக சாவுக்கு அந்த குத்துப்பாட்டு பாட்டி டான்ஸ் ஆடுவான். அந்த மாதிரி ஆடினாரு. கேட்டா வாலிபர்களை ரட்சிப்புகளை நடத்துறாராம். இந்த மாதிரி பாட்டு பாடி ரட்சிப்புகள் நடத்த ஒரு நாள் அந்த ஆத்மா ரட்சிப்புகளை வர வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் கர்த்தருக்காக ஒருபோது நிற்க முடியாது. சத்தியத்துக்காக உண்மையாய் மனம் திரும்பணும். உண்மையாய் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம்தான் கர்த்தருக்காக எந்த சூழ்நிலை முடியும். ஆட்டத்தை பார்த்து டான்ஸ் ஆடுறவனை பார்த்து அவன் ரட்சிக்கப்படுறான் என்றால் அது என்ன பற்ற போலி ரட்சிப்பது. அது ஒரு நாளும் தேரவே தேராது. அது எந்த சபையில தான் டேஞ்சர் தான், ஆபத்து தான். இருக்கிறவங்களையும் கெடுத்து விடும். நல்லா இருக்கிறவங்களையும் அப்படிப்பட்ட ஆட்கள் கெடுத்து விடுவாங்க. அதெல்லாம் கலைகள். உண்மையா மனம் திரும்பி சபையில வர்றதுதான், சபையில நிற்கிறவங்க தான் அவர் கோதுமை மடியாய் காணப்படுவார்கள் என்று இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன், உறுதியாய் சொல்ல முடியும். அல்லேலூயா.
அப்படி ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கணும். உண்மையாய் துதித்து பாடி உள்ளத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது ஆண்டவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரை துதிக்கிற துதி ஆராதனை மூலமாக இந்த ஆலயத்தை கட்டணும். அடுத்ததாக மூன்றாவதாக ஜெபத்தின் மூலமாக, ஜெபிக்கிறது மூலமாக இந்த ஆலயத்தை கட்டும்போது தேவன் அதில் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக, அதிகாரிகளுக்காக, ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக, திருச்சபைகளுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, இப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதன் மூலமாக இந்த ஆலயத்தை கட்டும் போது தேவனதில் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 2:3. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக எது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது? இந்த ஆலயத்தை ஜெபிப்பதன் மூலமாக கட்டும் போது தேவன் அதில் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம சபை மக்களுக்காக ஜெபிக்கணும். மற்ற குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தின் மூலமாகத்தான் தேசத்திலே எழுப்புதலை பார்க்க முடியும். ஜெபத்தின் மூலமாகத்தான் சபைகளில் எழுப்புதலை பார்க்க முடியும். ஜெபிக்கிறவர்கள் மீது ஆண்டவருக்கு பிரியம். வேதத்தின் அதுக்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. ஜெபிக்கிறவர்கள் மீது ஆண்டவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் அதிகாலையில போய் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபித்தார். சாயங்கால வேளையில போய் ஜெபித்தார். இரவு முழுவதும் லூக்கா 6:12 இரவு முழுவதும் பிதாவின் இடத்துல போய் அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். கெத்செமனே தோட்டத்திலே ரத்தத்தை வியர்வையாய் சிந்தி அவர் ஜெபித்தார். அவர் நமக்கு முன்மாதிரி. இன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம். இன்னைக்கு அப்படி நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. ஜெபலாம் பண்ண வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு அநேகர் எழும்பி விட்டார்கள். ஆகையால் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நம்ம சபைக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். நம்ம பட்டணத்துக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக நாம கண்டிப்பாக ஜெபித்தே ஆக வேண்டும். ஜெபம் நிச்சயமாக சபையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஜெபம் பட்டணத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஜெபம் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஜெபம் தான் தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஜெபம் இல்லாமல் தேசத்திலே மாற்றத்தை நீங்களும் நானும் காணவே முடியாது. ஜெபித்தால் மாத்திரம்தான் சாத்தியம். அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் எழுப்புதலை கண்டதற்கு முக்கிய காரணம் ஜெபம் மாத்திரம்தான். ஜெபம் மாத்திரம்தான். உண்மையா ஜெபிக்கணும், உண்மையாய் ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தை தங்கள் வாழ்க்கையில சாட்சியா வாழணும். அதே நேரத்துல நம்ம ஜெபிக்கணும். சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்னதான் ஜெபம் பண்ணாலும் அது ஒருபோதும் பிரயோஜனமே. வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுல ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. ஜெபத்தினால் இந்த ஆலயத்தை கட்டும் போது தேவன் அதிலே பிரியமுள்ளவராய் இருக்கிறார். யோபு மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். நமக்கு தெரியும் 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியல. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண அவங்க ஆசீர்வாதமாயிடுவாங்களே என்று இப்படிப்பட்ட வஞ்சகமான கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ண அவங்க நல்லா ஆயிடுவாங்க. அவங்க நம்மளை விட நல்ல முன்னுக்கு போயிடுவாங்க, நம்மளோட மேல போயிடுவாங்க. மேல போட்டோம் போனா என்ன? அல்லேலூயா. அவங்க கார் வாங்கிடக்கூடாது, அவங்க வீடு கட்டிடக்கூடாது. நீங்க நிறைய கிறிஸ்தவங்களுள்ள இருக்கிற ஒரு மோசமான எண்ணம். ஒரு விசுவாசி கார் வாங்கிடக்கூடாது, ஒரு விசுவாசி வீடு கட்டிடக்கூடாது, ஒரு விசுவாசி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடக்கூடாது. அப்படி மோசமான எண்ணங்கள் சிலருக்குள்ள இருக்கு. அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது. நம்ம தெரிந்த விசுவாசி கார் வாங்குறாங்க, சந்தோஷப்படுங்க. நல்லா கார் இருக்கு. முன்னாடி எத்தனையோ பேர் கார் புது காருக்கா ஜெபம் பண்ண சந்தோஷமா ஜெபம் பண்ணுவேன். எனக்கு கார் தேவையா இருக்கும். ஆண்டவரே நான் காருக்கு அதிகமா ஜெபம் பண்ணுவேன். அப்பதான் திடீர்னு போன் பண்ணி, பிரதர் புதுசா கார் இருக்கு, பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார். நான் ஆண்டவரே இந்த காரை உங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனசார ஜெபம். எத்தனையோ காருக்கு நான் புது காருக்கு ஜெபம் பண்ணிருக்கேன். அதற்கு பின்பு ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு நாள் நான் பொறாமப்பட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நல்ல வீடு கட்டுறாங்க விசுவாசி, சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்கட்டும்.
கார் வாங்குறாங்க, ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவர் பிள்ளைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா ஆசீர்வாதம் வந்தவன ஆண்டவர் விட்டுறக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆசீர்வாதம் வந்தவன ஆட்டம் போட்டக்கூடாது. சிலருக்கு ஆசீர்வாதம் காலு கீழே நிக்காது தரையில. ஆட்டம் என்ன ஆட்டம்? அப்படி ஒரு நாள் வந்துடக்கூடாது. ஆண்டவர் உயர்த்த உயர்த்த ஆசீர்வதிக்க தாழ்த்தணும், தாழ்மையா இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். இல்லன்னா ஆசீர்வாதத்தை உருவிடுவாரு. சில நேரத்துல அப்படி செஞ்சுவாரு. அப்படிலாம் நடந்திருக்கு, நான் நிறைய பார்த்திருக்கேன். கொஞ்சம் ஆட்டம் போட்டு ஆண்டவர் பாப்பாருப்பா, இப்பவே இந்த ஆட்டம் ஆடுற, இன்னும் உனக்கு அதிகமா கொடுத்த தாங்க முடியாதுப்பா சொல்லிட்டு ஆண்டவர் சில நேரத்துல ஊறிடுவார் ஆசீர்வாதத்தை. என்னதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் உயர்த்தினாலும் நம்ம வாழ்க்கையில இருதயத்திலே தாழ்மை உள்ளவர்களா இதை நம்ம காணப்பட வேணும். அல்லேலூயா. அப்படி மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும் போது நம்ம சந்தோஷப்படணும், நம்ம உள்ள சந்தோஷப்படணும். பொறாமை வந்துடவே கூடாது. நீங்க மற்றவர்களை நீங்க ஆசீர்வதிச்சு பாருங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட போது நீங்க சந்தோஷமா ஆசீர்வதிச்சு பாருங்க. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். கர்த்தர் நிச்சயமாய் அதை விட உங்களை ஆசீர்வதிப்பார். அனுபவத்துல சொல்றேன், என்னுடைய எளிய அனுபவத்தை நான் சொல்றேன். மற்றவங்களுக்காக ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண இன்னைக்கு ஆண்டவர் அவங்க ஆச்சரியமா பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திட்டு இருக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒரு நாள் மற்றவருக்கு காரியத்துக்காக நான் பொறாமப்படவே மாட்டேன். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஊழியக்காரன் கார்ல போயிடக்கூடாது, அப்படி இருக்குது. சில வஞ்சகமான ஆட்கள்லாம் ஊழியக்காரன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா பரதேசி போல அறையணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு நாளா இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஸ்டீபன் கார்ல வருகிறார். இதே பால் ஸ்டீபன் எத்தனை நாள் நடந்த ஊழியம் பண்ண உங்களுக்கு தெரியாது. இங்க இருக்க என் மனைவி கூட தெரியாது. 50 பைசா பஸ்ஸுக்கு குறைவா இருக்குங்க. ஒரு ஸ்டாப்பிங் முன்னாடி ஒரு ஸ்டாப் இறங்கி ஊழியத்துக்கு போவேன். 4 ரூபாய் 50 பைசா பஸ் சார்ஜ். நான் போக வேண்டிய இடத்துக்கு 50 பைசா குறையா இருக்கும். 4 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கு முந்தின ஸ்டாப்ல இறங்கி அங்கெல்லாம் நடந்து ஊழியம் போயிருக்கேன். சைக்கிள் கூட இல்லாம ஊழியம் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு பால் ஸ்டீபன் கார்ல வரான். எல்லா ஊழியக்காரருடைய அனுபவம் இதுதான். 1 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டிருக்கேன். 2 ரூபாய் டீ குடிக்க வழி இல்லாம இருந்திருக்கேன் ஊழியத்துக்கு வந்த பிறகு. எத்தனை நாள் பட்டினியா இருந்திருக்கேன். 100கணக்கான நாள் பட்டினியா இருந்திருக்கேன். இதெல்லாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. 100கணக்கான, ஒரு நாள் 2 நாள் 100கணக்கான நாள், ஒரு வேளை 2 வேளை பட்டினியா இருந்திருக்கேன். 10 ரூபாய் சாப்பிட இருக்காது. ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் சொல்றேன், வீட்டுக்கு வரதுக்கு முன்பாக நான் நல்ல வேலை செய்தவன், நல்ல சம்பாதித்தவன். பட்டினினா என்ன நமக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்படுற வரைக்கும், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஃபாஸ்டிங் போட ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் பட்டினினா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்படி வளர்ந்தவன் நான். ஊழியத்துக்கு வந்த பிறகு எத்தனையோ நாள் பட்டினி. ஆனாலும் ஒரு நாள் கூட என் ஆண்டவரை முறுமுறுக்கு ஆண்டவர் விடவே இல்லை. என் ஆண்டவரை தூசிக்கு ஆண்டவரிடம் விடவே இல்லை. என அவர் அழைத்தார். என்னை அழைத்தவர் கர்த்தர் முகமுகமாய் எனக்கு தரிசனம் கொடுத்து இந்த ஊழியத்தை நீ செய், நான் உன்னை பயன்படுத்துவோம் ஆசீர்வாதம் சொல்லி கர்த்தரே எனக்கு தரிசனம் கொடுத்து இந்த ஊழியத்துக்கு அழைத்தார். ஆகையினால 2 ரூபாய் வழி இல்லாத நாட்கள்ல கூட நான் ஆண்டவரை முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டவர் உதவி செய்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதையெல்லாம் கடந்து செல்கிறேன். கடந்த மாதம் கூட 100 ரூபாய் இல்லாம கூட இருந்திருக்கேன். ஆண்டவர் என்ன பாருங்க, அதுக்கு பிறகு ஆண்டவர் பல ஆயிரம் கொடுப்பாரு. என் ஊழியத்துல பல ஆயிரங்கள் கர்த்தர் கொடுக்கிறார். அதே நேரத்துல பல ஆயிரங்கள் செலவு செய்ய ஆண்டவர் உதவி செய்து கொண்டு வருகிறார். கர்த்தர் நான் மகிமைக்கான சொல்லுகிறேன். அல்லேலூயா. கோடி கோடியா மற்றவங்க மாதிரி எனக்கு சேர்க்க விருப்பமும் இல்லை. 40 தலைமுறைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய எண்ணமும் எனக்கு இல்லை. அப்படிலாம் இருக்கிறார்கள். 40 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறார்கள். என்னத்தான் கொண்டு போகிறார்கள் என்று எனக்கு தெரியல. சரி, இப்படிலாம் கடந்து வந்துதான் இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாக இன்றைக்கு ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். அதனால் ஊழியக்காரன் ஆசீர்வாதமா இருந்தாலும் பொறாமப்படாதீங்க. தேவையா இருக்கணும். ஆடம்பரமா இருந்தா அது ஆண்டவர் பார்த்துப்பார். தேவையோடு இருக்கிற ஊழியக்காரர்கள் அநேகம் உண்டு. ஊழியர்னா தேவை, வாகனம் கண்டிப்பா தேவை. இப்ப நான் குடும்பமா ஊழியத்துக்கு போது எனக்கு கண்டிப்பா கார் தேவை. தீமா ஊழியம் போறது கார் தேவை. ஆடம்பரம் வேறை, அத்தியாவசியம் வேறை. நான் அத்தியாவசியத்தோடு தான் கிருபையா இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய நான் மகிமைக்காக தாழ்த்தி சொல்லுகிறேன். நான் நடந்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆனா ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்படும் போது பொறாமை நம்ம படக்கூடாது. ஒரு நாளும் பொறாமைப்படக்கூடாது. அவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம அவங்களுக்காக நம்ம இன்னும் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தவறு செய்கிறவர்கள் கோடி கோடியே சேர்த்துக் கொள்வார்கள். அவங்க கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். அதற்கான
நியாய தீர்ப்பை கர்த்தர் நிச்சயமாய் தந்தருவார். அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. கோடி கோடியாய் சேர்த்து வைத்து ஒரு ஏழை விசுவாசிக்கு, கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யாமல் கோடி கோடியாய் சேர்த்து வைக்கிறவனுக்கு ஏற்ற பலனை என் ஆண்டவர் நிச்சயமாய் தந்துத்தான் ஆக வேண்டும். நிச்சயமா தருவார். சத்தியம் அறிந்தும் எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு அது ஆச்சரியமா இருக்கிறது. இவ்வளவு வேத சத்தியத்தை அறிந்தும் கோடி கோடியாய் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறதை குறித்து எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தரை நம்ம ஜெபிக்கிறதிலே, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதிலே ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற அனுபவத்துல இன்னும் அதிகமா வரணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும், நம்ம குடும்பத்தில் உள்ள மற்ற குடும்பங்களுக்காக நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய சிறையிருப்பை மாற்ற ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது நான்காவது வேதமாய் கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 12:22. நீதிமொழிகள் 12:22. பொய்வுதடு கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொய்வுதடு ஆண்டவர் விரும்புவதில்லை. நம்ம வேலை செய்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தும், ஈவன் ஊழியமா இருந்தாலும் சரி, பொய் நிமித்தம் ஒரு ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதில் ஆண்டவர் கொஞ்சம் கூட விரும்புவதே இல்லை. அது கர்த்தருடைய ஊழியமா இருந்தாலும் சரி, பொய் பேசி அப்படிப்பட்ட காணிக்கையை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொஞ்சம் கூட விரும்புவதே இல்லை. கொஞ்சம் கூட ஆண்டவர் விரும்ப மாட்டார். தொழில், வியாபாரம், வேலை, எல்லா விதத்திலும் பொய்யை நம்ம கொஞ்சம் கூட ஆண்டவர் விரும்புவதில்லை. பொய்யை தேவன் அருவருக்கிறார். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இந்த ஆலயத்தை உண்மையாய் நம்ம கட்ட வேண்டும் நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும், நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் உண்மை இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் 28:20, உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம வாழ்க்கையில உண்மை மிகவும் முக்கியம். இந்த சரீரமாக ஆலயத்திலே உண்மையை நம்ம கட்ட வேண்டும். மற்றவர்கள் சொல்லணும், இவங்க உண்மையா இருப்பாங்க, இந்த பிரதர் உண்மையா இருப்பாரு, இந்த சிஸ்டர் உண்மையா இருப்பாங்க என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்லுகிற அளவுக்கு நம்ம ஜீவியத்திலே உண்மை மிகவும் மிகவும் முக்கியம். உண்மை இல்லாதவர்கள் மீது ஆண்டவர் ஒருபோதும் பிரியமாய் இருக்கவே முடியாது. உண்மை மிகவும் முக்கியம். அல்லேலூயா. நீதி நியாயம் செய்யணும். நீதிமொழிகள் 21:3 சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை நீதி நியாயத்தை நம்ம கடைபிடிக்கணும். மற்றவர்கள் அநியாயம் செய்வார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் அநீதியான காரியத்தை செய்வார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் அநியாயம் பண்ணுவார்கள். அவங்க பண்ணலாம், இவங்க பண்ணலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் நீதியாய் வாழணும், நியாயமாய் வாழணும். நம்மை சுற்றில அநீதி இருக்கிறது, அநியாயம் இருக்கிறது, எல்லாம் உண்மைதான். அதன் மத்தியிலும் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை அந்த நீதியின் மூலமாக நம்ம வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. என தேவன் நீதியில் பிரியப்படுகிறவர், கர்த்தர் நீதி உள்ளவர். சங்கீதம் 11:7 சொல்லுது, கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். யார் என்ன அநீதி செய்தாலும் பரவாயில்ல, நம் பார்க்கிற ஜனங்கள், மற்றவர்கள் யாரும் எந்த அநியாயமான காரியங்கள் அநீதியும் செய்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் நீதி செய்வதில் உறுதியாய் நிற்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் அதில் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நீதி செய்யும் போது கர்த்தர் அதற்கேற்ற பலனை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்ம நீதியாய் வாழும் போது, நம்ம நீதியில் பிரியப்படும் போது கர்த்தர் நீதியின் கிரீடத்தை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வாசிப்போமா? 2 தீமோத்தி 4:8. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியா கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, ஆமென், என் அவருடைய பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வாரா. எனக்கு மாத்திரமல்ல, நீதியாய் வாழ்கிற யாவருக்கும் அவர் நிச்சயமாக நீதியின் கிரீடத்தை அவர் வழங்குகிறவராய் இருக்கிறார், தருகிறவராய் இருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நீதியை கை கொள்ளணும், தேவன் நீதியை கை கொள்ளணும். மனுஷ நீதி அல்ல, மனுஷனுக்கு என்று சில நீதிகள் வைத்திருப்பார்கள்.
அந்த நீதியை நம்ம கைக்கொள்ள ஆண்டவர் விரும்புவது இல்லை. தேவ நீதி, வேதத்தில் ஆண்டவர் என்னென்ன சொல்லி இருக்கிறார்களோ அந்த நீதியை நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டும். சிலருக்குள்ள அந்த சுய நீதி இருக்கும் பாருங்க, சுய நீதி அப்படி தலைவிரித்து ஆட சிலருக்குள்ள. இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட்னு சொல்றாரு. சுய நீதி ஒருபோதும் தேவனுடைய பார்வைக்கு பிரியமா இருக்கவே முடியாது. தாவீதுடைய வாழ்க்கை அந்த சுய நீதி இருந்தது. நான் ஜெபிக்கிறவன், நான் எப்படி துதிக்கிறவன் என்று சொல்லி அவனுக்குள்ள அந்த சுய நீதி இருந்தபடினால்தான் பல ஆயிரம் பேர் மடிந்து விழுந்தாங்க. அவனுடைய படைத்தலைவன் யோவாப், ராஜாவே இது நல்லதல்ல, கர்த்தருக்கு இது பிரியம் அல்ல, ஜனங்களை எண்ணுவது கர்த்தருக்கு பிரியம் அல்ல என்று யோவாப் எவ்வளவோ எதிர்த்து பார்க்கிறான். தாவீதுக்குள்ள என்ன சுய நீதி, நான் ஆண்டவரை துதிக்கிறவன், நான் ஆண்டவர் சமத்துல ஜெபிக்கிறவன், ஆண்டவரை அவரை பிரியமா இருக்கிறார் அப்படி என்கிற சுய நீதி நிமித்தம் ஆயிரக்கணக்கானவர் மரித்து போனார்கள். கர்த்தருடைய வாதை அங்கே காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில சுய நீதிக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. தேவ நீதி என்னது? தேவ நீதியை நீங்களும் நானும் கை கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். தேவ நீதி என்ன வேதத்தில் ஆராயுங்க. தேவ நீதியை கை கொள்ளும் போது, தேவ நீதியின்படி இந்த ஆலயத்தை கட்டும் போது தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாக நன்மை செய்வது மூலமாக இந்த ஆலயத்தை கட்டணும். தேவன் அதில் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:16 வேகமா வாசிப்போம், நேரமாகிவிட்டு. எபிரேயர் 13:16. எபிரேயர் 13:16. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா. நன்மை செய்யணும், முடிந்த அளவுக்கு, நம்மால் முடிந்த நன்மை, முடியாத அளவுக்கு இல்ல, நம்ம திராணிக்கு மிஞ்சி இல்ல, நம்ம திராணிக்கு ஏற்றது போல நம்மால் முடிந்த அளவிற்கு நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மை செய்வதிலே, தான தர்மம் பண்ணுவதிலே, நம்ம இந்த ஆலயத்தை கட்டும் போது தேவன் அதில் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நம் முடிந்த அளவிற்கு, நம் நீதிமொழிகள் 3:27 சொல்லுகிறது, நம்மால் முடிந்து திராணி இருக்கும் போது, நன்மை செய்ய திராணி இருக்கும் போது நாம் அதை செய்ய வேண்டும். ஒருவேளை செய்யாமல் போனால் அதுவே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நம் திராணி இருக்கும் போது அதற்கேற்ற பலனை, நன்மையை நம்ம செய்யும் போது தேவன் அதற்கேற்ற பலனை தருகிறவராய் இருக்கிறார். நாம் ஒருவருக்கும் தீமை செய்யாதபடிக்கு நம் மற்றவர்களுக்கு நன்மை செய்து இந்த ஆலயத்தை கட்டும் போது தேவன் அதில் பிரியமுள்ளவராய் இருக்கிற. கடைசியாக 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதலாவது நம்ம உள்ளத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஆபேலையும் அடிக்கடி சொல்வது உண்டு, ஆபேலுடைய காணிக்கையும் தேவன் நம்மை ஆண்டவர் அங்கீகரிக்கணும். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கணும். நம்ம வாழ்க்கையை அங்கீகரிக்காமல் நம்முடைய காணிக்கை கர்த்தர் ஒருபோது அங்கீகரிக்க முடியாது. சிலர் லட்சமா கொடுப்பாங்க ஆண்டவருக்கு என்று, அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஆனா வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. தங்க வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்க. தேவன் அவர்கள் மூலமா மகிமைப்பட மாட்டார். அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, ஆலயத்தை கொடுப்பாங்க, ஊழியத்தை கொடுப்பாங்க. ஆனா இவர் நல்ல தண்ணி அடிப்பார், இவர் நல்ல விபச்சாரம் பாவம் பண்ணுவார், இவர் இஷ்டம் போல வாழ்வாரு. ஆண்டவரை லஞ்சம் கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறாரு. அப்படியே ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. ஊழியக்காரன் எங்களை ஏமாத்திடலாம், ஊழியக்காரங்கிட்ட காணிக்கை கொடுத்து எங்களை ஏமாத்திடலாம். கர்த்தரை ஒருபோதும் ஒருவரால ஏமாற்ற முடியாது. ஆண்டவரை ஏமாற்றுகிறேன் என்று சொல்லி நிறைய பேர் ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. காணிக்கை கொடுத்து, காணிக்கை கொடுப்பதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கணுங்க. அல்லேலூயா. ஆபேலை முதலாவது அங்கீகரித்ததுனால்தான் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கு உற்சாகமா கொடுக்கணும், நம்ம உள்ளத்தை ஆண்டவர் கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கணும். ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஒத்த வேஷம் ஒரு நாள் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாய் மாற்றி, ஆண்டவர் பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கும் தேவனது பிரியமுள்ளவராய் அப்படியே